தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/3/2026 செவ்வாய்க்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் இரவு 9:54 வரை, பிறகு மிருகசீஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, குடும்ப பெண்கள் கடைபிடிக்க வேண்டியதுன்னு சொல்லி அந்த காலத்தில் எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் இது ஒரு அற்புதமான கருத்துக்கள். முதல்ல கருத்தை சொல்கிறேன், பிறகு உங்களுக்கு மற்றொரு நாள் விளக்கம் சொல்கிறேன். முதல் கருத்து என்னன்னா, அது சுமங்கலி பெண்கள் நெற்றியிலே குங்குமம் இட்டுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒன்று வச்சுக்கணுமா நெற்றியில, அந்த குங்குமம் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த தேங்காய் உடைக்கிற போது அந்த அதிர்ச்சியிலேயே அந்த பிள்ளையை தாக்குமா. இது விஞ்ஞான ரீதியாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த காலத்திலேயே சொல்லி வைத்திருக்கிறார்கள், கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைக்கக்கூடாது. அப்புறம் இரவில் வீட்டை பெருக்கக்கூடாது. ராத்திரி ஆச்சுன்னா வீட்டை இனிமேல் கூட்டி இல்லாதேம்பாங்க செட்டிநாட்டு பகுதியில். ஏன் அப்படின்னா, அது கூட்டியெல்லாம் பல மாதிரி காரணங்கள் சொல்லுவாங்க. உண்மையில் என்னன்னா, ஒரு விலை உயர்ந்த பொருள் அதில் கிடக்குன்னு வச்சுங்க, அதை அப்படி கூட்டியல் வெளியில் கொட்டிட்டோம்னா குப்பையில் போயிடும், அது வீதிக்கு. ஆனால் என்ன கிடக்குன்னு தெரியாது இரவு நேரத்தில். பகலில் கூட்டினா தெரியும். அங்கே அது ஏதாவது சில பேர் ரூபாய் இருக்கலாம், காசு இருக்கலாம், ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கலாம். அது இந்த கூட்டியல்லதோடு சேர்ந்து போயிடாமல் இருக்கிறதுக்காக தான் இரவில் வீட்டை பெருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது, அதிகாலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும்னா, கொல்லைப்புற கதவை சாத்தி விட்டு வாயில் கதவை திறந்து அஷ்டலட்சுமியினுடைய பேரை உச்சரிக்கணுமா. விஜயலட்சுமியே வருக, வீரலட்சுமியே வருக, தனலட்சுமியே வருக, தானியலட்சுமியே வருக, மகாலட்சுமியே வருக, அப்படி சந்தானலட்சுமியே வருக, விஜயலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லி இந்த அஷ்டலட்சுமியினுடைய பேரையை உச்சரிக்கணுமா. அப்படி உச்சரிச்சு அப்படின்னா அந்த இலக்குமி வீட்டுக்குள்ள நமக்கு வேண்டிய பொருளாதாரத்தை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அதுக்கு அடுத்தது, எப்போவுமே இல்லை, வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. எதிர்மறை வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. சில இடங்களில் பாருங்க, லாஸ்ன்னு இருந்துச்சுன்னா லாஸாகவே போயிடும். ஆகையினால பல முறை உச்சரிக்க நம்ம சொல்றது உரியேற திரியேறும். ஆகையினாலே தான் இல்லை, வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. அதே மாதிரி குழந்தைகளை திட்டுற போது, குரங்கே, சனியனே, குட்டிச்சோவரே அப்படிலாம் திட்டக்கூடாது. குட்டிச்சோவரா போலாம் திட்டக்கூடாதான். ஔவையாரு கூட ஒரு கோபம் வந்துச்சு. கோபம் வந்தோடனே என்ன பண்ணாங்க, ஒருத்தரை பார்த்து பாடினாங்க, 8 லட்சணமே யமனேறும் வாகனமே, முட்டை மேல் கூரை இல்ல வீடே, குலராமன் தூதுவனே, யாரையடா சொன்னாயடா அப்படின்னு சொல்லி ஔவையார் கோபத்தோடு ஒருத்தரை பார்த்து பாடுறானாம். 8 லட்சணம்னா என்ன? தமிழ் எழுத்துல 8ங்கிறதுக்கு ஆனா, காலுங்கிறதுக்கு வானா, அவலட்சணமேன்னு அர்த்தம். யமனேறும் வாகனமேனா எருமையேன்னு அர்த்தம். முட்டை மேல் கூரை இல்லா வீடேனா குட்டிச்சோரின்னு அர்த்தம். குலராமன் தூதுவனேன்னா ராமதூதன் யார்? அனுமானே. ஆக இந்த திட்டத்தை கூட வசைப்பாடுவதை கூட அழகாக சொல்லி இருக்கிறாள் அவை. ஆனால் இது மாதிரி நம்ம அந்த விலங்குகள் பேரையெல்லாம் சொல்லி எல்லாம் திட்டக்கூடாதான். இப்படி இந்த கருத்துக்கள் இன்னும் 14 கருத்துக்கள் மொத்தம் இருக்கு. அவற்றை எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன். இது போன்றவற்றை எல்லாம் கடைபிடித்தால், குடும்ப பெண்கள் கடைபிடித்தால் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும், குடும்ப ஒற்றுமை பலப்படும், கணவன் மனைவி உறவுகள் திருப்தியாக இருக்கும், பிள்ளைகள் பாசம் காட்டுவார்கள், எல்லா வழிகளிலும் இன்பம் கிடைக்க இது போன்ற வாக்கியங்களை நாம் படித்து அதன் வழியே நடக்க வேண்டும் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேதராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மனக்குறையகன்று மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். இன்று மக்கள் செல்வங்களால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் உண்டு. லாபஸ்தானத்திலே ராஜநாதன் செவ்வாய் 3க்கு அதிபதி புதனோடு இருக்கின்றார், சகாய ஸ்தானாதிபதியோடு. எனவே வருமானம் திருப்திகரமாக இருக்கும். புதிய பங்குதாரர்களை இணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவர். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களை, சந்திரன் உச்சம். மதிநுட்பத்தோடு நீங்கள் செயல்பட்டு மகத்தான காரியத்தை செய்து முடிப்பீர்கள். எதை எந்த நேரம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டாலும் அந்த திட்டங்கள் நிறைவேறும். உச்ச சந்திரனால் உன்னத வாய்ப்புகள் வருகின்ற நாள். உறவினர் பகை அகலும், உதவிக்கரம் விட்டு ஒருவரின் எண்ணிக்கை உயரும், தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கிறது. மிதுனராசினியர்களே, ராசியிலேயே குரு இருக்கின்றார், 10லே சனி இருக்கின்றார். உத்தியோகத்திலிருந்து விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் சுயமாக தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அதேபோல் உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் தேடி வரும், வம்பு வழக்கல் தீரும், வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், நினைத்தது நிறைவேறும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. ஆனால் அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார், செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். சில சொத்துக்களை விற்க வேண்டிய சூழல் உருவாகும். விற்றாலும் கூட அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். 2ல் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசையை தீர்த்துக் கொள்வீர்கள். என்று உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். இனிய நாள் இந்த நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அது வெற்றிகரமாகவே முடியும். அதிகாரிகளால் அனுகூலங்கள் உண்டு. அரைகுறையாக இந்த காரியம் முழுமையாக முடிவடையும் நாளாக கூட இந்த நாளை கருதலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். பிரிந்து சென்ற சொந்தங்கள் பிரியமுடன் வந்திணைவார்கள். சுப செலவுகள் உண்டு. குடும்ப நலம் கருதி பயணமொன்றையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்களுடைய ராசிக்கு 12 கேது இருப்பதால் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்லும் வாய்ப்பு உண்டு. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களால் மனக்கசப்புகள் ஏற்படலாம். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களே கூடுதலாக இருக்கும். தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். திட்டமிட்ட காரியங்களை திசை மாறி செல்லும் இந்த நாள். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாள். தொலைபேசி வழி தகவல் அதிகாலையிலேயே மகிழ்ச்சி தரும். அதே நேரத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குருவின் பார்வை 2 பதிவதால் பணம் பல வழிகளிலிருந்து பைய நிரப்பும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. இந்த நாள் மாலை நேரம் உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு மகிழ்ச்சியை வழங்கும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு தடைகள் எல்லாம் அகலும் நாள். அதிரடியாக எடுத்த முடிவுகள் உங்களுக்கு மற்றவர்களை ஆச்சரியப்பட செய்யும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த மேலதிகாரிகள் இன்று மாற்றப்படலாம். உங்களுக்கு 3ஆம் இடத்திலே ராகு. முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு தடையாக இருந்த உடன்பிறப்புகள் இப்பொழுது உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள், ஒத்து வருவார்கள். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். ஒற்றுமை பலப்படும். 9ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும் நாள் இந்த நாள். மகர ராசினியர்களே, அஷ்டமத்தில் கேது அடியெடுத்து வைத்திருக்கின்றார். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். அருகில் இருக்கும் உடன்பிறப்புகளையும் நீங்கள் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மனக்கசப்பு தரும் தகவல் வரலாம். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. விலையுயர்ந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். இடமாற்றங்கள் இனிமை தரும் என்றாலும் கூட அது வருவதற்கான அறிகுறி தென்பட்டும் தாமதங்கள் ஏற்படலாம். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வாகனம் வாங்கும் முயற்சியில் மனதை செலுத்தும் நாள். வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அஷ்டமாதிபதியாக விளங்கும் புதன் உங்கள் ராசியில் இருக்கின்றார். சில காரியத்தடைகள் வந்தாலும் கூட கடைசி நேரத்தில் காரியம் கைகூடிவிடும். செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இன்று அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளையும் கொடுப்பார்கள். கேட்ட சலுகைகளையும் வழங்குவார். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று இனிய நாள், யோகமான நாள். மனக்கசப்புகள் மாறும் நாள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வசதிகள் பெருகும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் வருமானம் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். அதே நேரத்தில் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 6 கேது. எனவே நீங்கள் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று 2 நாளாக நினைத்திருந்த எண்ணம் இன்று நிறைவேறப் போகிறது. குறிப்பாக இன்று சஷ்டி என்பதனாலே முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.